தலைப்பு பரலோகத்தில் தேவனோடு வாசம் பண்ண தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் உண்மை. பாகம் 6. சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட வாசம் பண்ண நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற உண்மையை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையாக இருக்கிறோமா என்று பார்ப்பார். இன்றைய தினம் நாம் பழகுற நண்பர்களிடம், உறவினர்களிடம் மற்றும் நாம் பழகுற ஒவ்வொருவரிடத்திலும் எப்படிப்பட்ட உண்மையை எதிர்பார்ப்பார் என்பதை தியானிக்க போகிறோம். சிநேகிதர்களிடத்திலே நீ உண்மையாய் பழகுகிறாயா? வெளி தோற்றத்தின்படி பழகுகிறாயா என்று பார்ப்பார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். God expects faithfulness in every activities of our day-to-day life. நம்முடைய எல்லா நடக்கையிலுமே உண்மையை எதிர்பார்ப்பார். பழகுற சிநேகிதர்களிடத்தில் உண்மையா பழகுகிறாயா? நண்பர்களிடத்தில் நீ எப்படி பழகுகிறாய் என்று பார்ப்பார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்திலே எப்படி உண்மையாய் பழகினார் என்பதை முதலாவது நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நல்லா கவனிங்க. சீசர்களாக ஊழியத்துக்கு அழைத்தவர் அவர்களிடத்தில் ஒரு சிநேகிதர்களைப் போல பழகுகிறார். சீசர்களை சிநேகிதர்களாக பழகி அவர்களிடத்தில் எப்படி உண்மையாய் நடந்து கொண்டார் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 21 முதல் 25 வரை வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். நல்ல கவனிங்க. யூதாசும் கேட்கிறான், நானும் நீ சொன்னபடிதான்பா. யார் தம்மை காட்டிக் கொடுப்பான் என்பதை தெரிந்தும்
அவனை சிநேகிதனாக பாவித்து கூட வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. உண்மை என்று சொல்லும் பொழுது அந்த உண்மையில அன்பு மறைந்து கிடக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையில ஆவியின் கனி கலந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் அவன் காட்டி கொடுப்பான் தெரிஞ்சும் மற்ற சீசர்களிடத்தில் என்ன அன்பு காட்டினாரோ அதே அன்புதான். அவனை சிநேகிதனாகவே வைத்திருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46 முதல் 50 வரை வாசிக்க கேட்போம். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். நல்லா கவனிக்க வேண்டாம். துரோகியேன்னு சொல்லவில்லை, சிநேகிதனே என்று சொல்லுகிறார். நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லவில்லை, உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன் என்று சொன்னாரே, அதே வார்த்தையை தான் சொல்லுகிறாரு. சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான், எழுந்திருங்க போன்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. ஆனா அவன்கிட்ட பேசும் பொழுது எதுவுமே தெரியாதது மாதிரி என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தெய்வாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். நல்ல கவனிங்க. அவன் மனசாட்சி அவனை குத்த ஆரம்பிச்சிருச்சு. சிநேகிதனே என்னத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி சிநேகிதன் அழைத்த அந்த ஒரு வார்த்தை, ஐயோ குற்றம் இல்லாத அவரை காட்டி கொடுத்துட்டேனே. அதற்கப்புறம் அவனுக்கு வாழவே பிடிக்கல, நான்று கொண்டு செத்து விட்டான். அவருடைய அன்பும் அவர் பழகின உண்மையும் அவனுடைய இருதயத்தை கிழித்து எரிந்து விட்டது. எல்லாம் கவனிக்க வேண்டும். அந்த உண்மையில அன்பு மறைந்து கிடக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடு தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே
அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நஸ்ரனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நல்லா கவனிங்க, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் என்று சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்க. அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். அந்த உண்மையில் அன்பு மறைந்து கிடக்கிறது. சீசர்களுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக அவர் ஜெபிக்கிறார். என்னை தேடி வந்ததுன்றானால் இவர்களை போக விடுங்க, இவர்களுக்கு தீமை செய்ய வேண்டாம். சிநேகிதர்னு சொன்னாரே சீசர்களை, அந்த சிநேகிதர்களுக்காக எப்படி ஜெபித்தார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11-12. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் தம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நான் வர்றேன் உம்மிட்ட, அவங்கள காத்துக்கிடுங்க ஆண்டவரே. நான் உலகத்தில் இருக்கையில் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தே. அதனாலதான் என்னை பிடிக்கிறது உண்டானார் இவர்களை விட்டு விடுங்க, அவர்களை காத்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு தீமை வந்து விடாதபடி அவர்களை காத்துக் கொள்கிறார். 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் அவங்க மறைச்சிடக்கூடாது ஆண்டவரே. அவங்கள காத்துக்கிடுங்க. அவருக்கு தெரியும் பேதுரு மறுதலிப்பான்லாம் தெரியும். அந்த பேதுருவும் யூதாச மாதிரி செத்துடக்கூடாது. அவனை காத்துக்கிடுங்க ஆண்டவரே. உங்களை சிநேகிதர்கள் என்று சொன்னாரே, அந்த சிநேகிதர்களிடத்தில் அவர் எப்படிப்பட்ட உண்மையோடு பழகுகிறார். நல்ல கவனிங்க, அந்த உண்மையில ஆவியின் கனி மறைந்து கிடக்கிறது. அந்த உண்மையில் அன்பு மறைந்து கிடக்கிறது. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகலவித நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குமா? வாட் இஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்? அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு தீமை செய்யாது. அவங்களே பகைச்சா கூட தீமை செய்யாது.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மை அவருடைய சீஷர்களிடத்தில் எப்படி மறைந்து கிடக்கிறது, அதுல எப்படி அன்பு மறைந்து கிடக்கிறது, எப்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறார், அவர்கள் தீமைக்குள்ள போயிடக்கூடாது, இவர் படுகிற அந்த பாடுகள் நேரத்தில் அவங்களையும் அவங்க பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. என்னை தேடி வந்ததுண்டானால் இவர்களை விட்டு விடுங்கள், உங்களுடைய நாமத்தில் நான் அவளை காத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னாரே. அந்த உண்மையில ஆவியின் கனி மறைந்து கிடக்கிறது என்று சொன்னேன். யோசேப்புடைய வாழ்க்கையில அவரிடத்துல உண்மை உண்டு. அந்த உண்மையில இந்த ஆவியின் கனி மறைந்து கிடக்கும். நம்ம உண்மையா இருக்கிறதுனா என்னங்கிறதை நாம தெரிந்து கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் அந்த செய்தியை கொடுக்கிறார். We don't know what type of faithfulness the Lord has expected from us. நம்மிடத்தில் எப்படிப்பட்ட உண்மை அவர் எதிர்பார்க்கிறாங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. நாம் தெரிந்து கொள்கிறதற்கு தான் அவரை குறித்தும் யோசேப்பை குறித்தும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவர்களுடைய துன்மார்க்கத்தை, தன் சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தனத்தை தகப்பனுக்கு சொல்லி வருவான் சொன்னா, அது கோல் சொல்லுகிறது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சகோதரர்களை பற்றி தகப்பன்ட கோல் சொல்லுகிற அனுபவம் அல்ல. யோசேப்பு 17 வயசா இருக்கும் பொழுதே துன்மார்க்கத்தை வெறுத்தவன். அவங்க சகோதரர்கள் துன்மார்க்கமாய் நடக்கிறதை பார்த்து அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய தகப்பனார் அவர்களை எப்படியாவது கண்டித்து திருத்த மாட்டாரா? அவருக்கு எதுவுமே தெரியாதே அவர்களை பற்றி. இதை சொன்னாலாவது அவர்களை திருத்திட மாட்டாரா என்கிற அந்த நல்ல எண்ணத்தில் தான் அவருடைய துன்மார்க்கத்தனத்தை தகப்பன்ட்ட சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாது. யோசேப்புடைய இருதயத்தில் உண்மை உண்டு. எப்படி ஆபிரகாமுடைய இருதயத்தில் உண்மை இருந்ததோ யோசேப்புடைய இருதயத்திலே உண்மை உண்டு. அந்த உண்மையில ஆவியின் கனி மறைந்து கிடக்கிறது, அன்பு மறைந்து கிடக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 4வது 5வது வசனங்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனுடைய சகோதரர்கள் ஒரு பொறாமை.
இவன் கடைசி பிறந்தவன், அதனால அவங்க அப்பா அவன் மேல அதிக அன்பு செலுத்துகிறாரு. அதுல பொறாம கொண்டு பகைக்கிறாங்க. வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்த திட்டம், தரிசனத்தை சொப்பனத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறார். அந்த சொப்பனத்தை சொல்ற அவங்களுக்கு, இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைக்கிறாங்க. 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏன் அவனுடைய சொப்பனத்தை சொன்ன உடனே அவனை பகைக்கிறாங்க? 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அந்த பொறாமை தான் அவனை பகைக்கிறதுக்கு காரணம். அவன் கூட பிறந்தவங்கிறதை மறந்துட்டாங்க. 18ல இருந்து 20 வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சொப்பனம் எப்படி முடியும்? என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உன்னை கர்த்தர் உயர்த்துறாரா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துறாரா, அதை பார்த்து யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. பொறாம தான் படுவாங்க. ஏன் தீமை செய்கிறாங்க? பொறாம. அந்த பொறாமையில தான் யோசேப்பை தூக்கி குழியில போடுறாங்க. தண்ணியே இல்லாத ஒரு குழி. அதற்கு அப்புறம் எகிப்துக்கு போகிற இஸ்மவேலர்களிடத்துல 20 வெள்ளி காசுக்கு வித்து போடுறாங்க. 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குடியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். தகப்பனை விட்டு குடும்பத்தை விட்டு டோட்டலா பிரிச்சுட்டாங்க. எப்படி அவன் சொப்பனை நிறைவேறுதுன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் யோசேப்பின் மீது ஒரு திட்டம், ஒரு தரிசனம் வச்சு அந்த திட்டம், அந்த தரிசனத்தை தான் சொப்பனத்தில் காட்டுறாரு. அதை சொன்னதுனாலதான் அவன் மேல அவ்வளவு வெறுப்பு. எப்பொழுதுமே கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டம், தரிசனம் வச்சிட்டார்னா உலகமே அதற்கு விரோதமாக நின்னாலும் அந்த திட்டமும் தரிசனத்தை நிறைவேற்றாமல் விடவே விட மாட்டார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் மீது வைத்த தரிசனம், திட்டத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வித்தே போட்டானுங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு தன் குமாரரை அடைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இப்போ யாக்கோபு தன் பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். கடைசி நாட்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்கும்,
foretelling their future. அப்படி சொல்லும் பொழுது அவன் யோசேப்பை குறித்து சொல்லுகிறான். 22 24 வரை. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். எதினால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். யோசேப்பு கனிதரும் செடி. நல்ல கவனிங்க. அவன் நீரூற்றண்டில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர்ல படருங்கிறான். கொடிக்கு வேலியோ மரக்கிளைகளோ மரமோ பக்கத்தில் இருந்தால் தான் அதை சுற்றி அது படரும், செவத்தில் படராது. அவன் கொடிகள் சுவரில் படரும்னா படர முடியாத இடத்துல படரும் அர்த்தம். கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையில கனி கொடுப்பான்னு அர்த்தம். நல்லா கவனிக்க வேண்டாம். கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவன் கனி கொடுப்பான். அவனை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அந்த ஆவியின் கனிங்கிறது அந்த உண்மையில மறைந்து கிடக்கும். இஃப் யூ ஆர் ரியலி ஃபெய்த்ஃபுல், அந்த உண்மையில் அன்பு மறைந்து கிடக்கும். நீ யாரோட பழகினாலும் சரி, அவங்களே உன்னை பகைச்சிட்டு போயிட்டாலும் சரி, அவங்களே உனக்கு தீமை செய்தாலும் சரி, நீ உண்மையா பழகினா அவர்கள் மீது உனக்கு அன்பு இருக்கும். You will never harm them. அவங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன். அதுதான் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல நோக்கமாக இருக்குன்னு சொன்னாரே. அவரோடு கூட வாசம் செய்யணும் அப்படின்னா அவரை போல உண்மை, அவரை போல அன்பு இருந்தாதான் அங்க போக முடியும். இருதயத்துக்குள்ள கசப்பு, இருதயத்துக்குள்ள வெறுப்பு, இருதயத்துக்குள்ள பழி வாங்குகிற எண்ணம் இருந்தா உன்னிடத்தில் உண்மை இல்லை. You will never inherit the kingdom of God. வசனத்தின்படி பரலோகத்துக்குள்ள போக முடியாது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பு கண்ட சொப்பனம் என்ன? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள், நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது சொல்றான். நடக்க போகிற சம்பவம்
யோசேப்பை எகிப்துக்கு வித்தாங்க. அதோடு அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இனி அவன் சொப்பனை நிறைவேறாது நினைச்சாங்க. கர்த்தர் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றினார். தேசம் எங்குமே பஞ்சம். பார்வோன்னு ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருத்தனாலையும் முடியல. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை கூட்டி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கேட்கிறான். அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கு தீர்வையும் சொல்றான். யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் வைத்த திட்டம் தரிசனம் நிறைவேறிவிட்டது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரை. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இந்த சொப்பனத்தை தானே சொன்னா அவங்ககிட்ட, அப்படியே நடக்கிறது. வாசிப்போம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, அறிந்தும் அறியாதது போல கடினமாய் அவளோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்தில் இருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். 17வது வசனம். அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். அவங்க எல்லாரையும் 3 நாள் காவலில் வைத்து விட்டான். அல்ல கவனிங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறிடுச்சு. சொப்பனம் அப்படியே நடந்துருச்சு. இப்ப அவனுடைய உண்மைனா என்ன? What was his faithfulness? அந்த உண்மையில் உள்ள ஆவியின் கனி அல்லது அன்பு என்ன? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் எண்ணி விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். ஏன் அழுதான்? அதுலதான் அந்த அன்பு இருக்கு. சகோதரர்கள் என்று தெரிந்தும் 3 நாள் ஜெயிலில் வச்சுட்டானே. ஆண்டவர் காட்டின சொப்பனத்துக்கு மாறாக செயல்பட்டுட்டானே. அதை நினைச்சு அழுகிறான். நல்ல கவனிங்க, அவன் நடந்துகிட்ட ஒவ்வொரு முறையையும் நினைக்கிறான். பாத்திரத்தை எடுத்து, அவனுடைய பானை பாத்திரத்தை எடுத்து அவங்களுடைய சாக்கில் போட்டது வச்சது எல்லா காரியத்தையும் நினைச்சுப்பான அவன் இருதயத்தை கழிக்கிறது.
he was crying out of love. நல்லா கவனிக்க வேண்டாம். நான் சொன்னேன், யோசேப்பு கனிதரின் செடின்னு அவங்க அப்பன் தீர்க்க தரிசனம் சொல்றான். அந்த உண்மையில் அன்பு மறைஞ்சு கிடக்கும், ஆவியின் கனி மறைஞ்சு கிடக்கும்னு சொன்னேன். அந்த அன்பு தான் இப்ப அவனை சத்தம் போட்டு அழ வைக்குது. பார்வோன் வீட்டார் அத்தனை பேரும் கேட்கிறாங்க. வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அவங்களால நம்ப முடியல. சொப்பனத்தை இவங்க நம்பாம தானே அவனை வித்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தூக்கி வச்சிருக்கிறாரு. They were shocked. They were terrified. அவங்களால பேச முடியல. வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என்கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவளிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். இப்போ ஓப்பனா சொல்றான், நீங்க வித்து போட்ட உங்களுடைய சகோதரன் யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வருத்தப்படாதீங்க. வித்து போட்டதுனால வருத்தப்படாதீங்க. நான் பழி வாங்கிடுவேன்னு பயப்படாதீங்க. ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். இன்னும் 5 வருஷம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். உங்களை காக்கிறதுக்கு தான் என்னை அனுப்பினார். காக்க வேண்டியவன், அன்பு காட்டி அரவணைக்க வேண்டியவன், ஜெயில போட்டோமே நினைச்சான் கதறுகிறான். நல்லா கவனிக்க வேண்டாம். அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அன்பு தான் வெடிக்குது. அதனாலதான் சத்தம் போட்டு அழுகிறான். இவன் ஆறுதலா பேசுகிறான். வாசிப்போம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்க என்னைய வித்துட்டு நினைச்சிடாதீங்க. நீங்க எனக்கு தீமை செஞ்ச நினைக்காதீங்க. கர்த்தரே என்னை இங்க கொண்டு வந்தாரு. That's from the Lord. That's from the Lord. எப்பொழுதுமே உண்மையான அன்பு இருக்கும்னா அவங்க செய்கிற தீமையை கூட தீமையா எடுக்காது. நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் இதை சொல்லி கொடுக்கிறாருன்னா, உண்மைனா என்ன, தேவன் எதிர்பார்க்கிற உண்மைனா என்ன நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம யாருக்கும் தெரியாது. அந்த உண்மையில எப்படிப்பட்ட அன்பு மறைஞ்சு கிடக்குன்னு நமக்கு தெரியாது. அதற்காக சொல்லி கொடுக்கிறாரு. யோசேப்பை குறித்து அவன் தகப்பன் தீர்க்க தரிசனம் சொல்றதா இருந்தா, அப்ப யோசேப்புடைய உண்மை என்னங்கிறதை தேவன் அறிந்து வைத்துதான் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறாரு.
அதுல நீங்கள் தேவனை இவ்விடத்துக்கு அனுப்பிய பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாக எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராத படிக்க அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகி யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். அவங்க செஞ்ச தீமையையே மறந்துட்டான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்? அது சிநேகிதனா இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, உறவினனாக இருந்தாலும் சரி, நீ உண்மையாய் பழகுகிறாயா? நீ உண்மையா பழகுனீனா, நீ பழகுன ஒருத்தனை கர்த்தர் உயர்த்தும் போது ஒன்னு அறியாமலே உன் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும். பொறாமை வரவே வராது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. எனது அன்புக்கு பொறாமை இல்லை. ஏன் சகோதரர்களுக்கு அந்த பொறாமை? அங்க அன்பு இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. இருமாப்புன்னு சொன்னா கடினமான இருதயமாக கல்லா இருக்கிறது, இரக்கமே இல்லாம இருக்கிறது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. நல்ல கவனிங்க. அது ஒரு நாளும் தீமையை நினைக்காது. வாசிப்போம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த கேரக்டர் எல்லாமே அப்படியே யோசிப்புக்குள் வருகிறது. அவங்க செய்த துரோகத்தை அப்படியே தூக்கி தூர போட்டான், மறக்கவில்லை. அவன் சொப்பனத்தை நினைச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே தூக்கி போடுறான், மறக்கல. இப்ப அத்தனையும் தூக்கி குப்பையில தூக்கி போட்டான். இப்ப அவர்களிடத்தில் அவன் பழகுற விதத்தை சொல்லுகிறான். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். அவன் தகப்பன் வந்துடுறான். அவன் குடும்பம் ஒன்னா சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்காங்க. அவன் தகப்பன் மரித்து போயிடுறான். சகோதரர்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. தகப்பனுக்காகத்தான் இவன் நம்மளை இவ்வளவு நாள் பார்த்திருப்பான். நம்ம தகப்பனுக்காகத்தான் நம்மளை அரவணைச்சிருப்பான். அவர் இறந்துட்டாரு.
நம்ம பழையபடி நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவான் பயந்து அவன்கிட்ட சொல்லி விடுறாங்க. அவன் சகோதரர்கள் எல்லாம் தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19 இருந்து 21 வரை. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீ என்ன தீமை செஞ்சீங்களோ அது எனக்கு நன்மையாக தான் மாற பண்ணாரு. நீங்க எனக்கு தீமை செய்யல, செய்ய நினைச்சீங்க. நீங்க செய்ய நினைச்சீங்க, ஆனா எனக்கு தீமை வரல. அது ஆண்டவர் நன்மையா மாற பண்ணிட்டாரு. வாசிப்போம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். நல்லா கவனிக்க வேண்டாம், அன்பாய் பேசுகிறான். நீ யார்கிட்ட பழகுற, நீ எப்படி பழகுறன்னு ஆண்டவர் பார்ப்பாரு. அதுல உண்மை இருக்கா, அதை வச்சுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. உண்மையா பழகலைன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா கவனிங்க. உண்மையான சிநேகிதத்தில் அன்பு மறைந்து கிடக்கும். உண்மையான சிநேகிதம் தீமை செய்யாது, புறங்கூறி பேசாது, பழி வாங்காது. தேவனோடு கூட பரலோகத்தில் வாசம் பண்ணணும்னா தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையை எதிர்பார்ப்பார். அவர் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். இந்த காரியத்தில் அவன் எப்படி உண்மையா நடக்கிறான், இந்த காரியத்தில் அவன் எப்படி உண்மையா நடக்கிறான் பார்ப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அப்புறம் நம்முடைய இருதயத்தில் உண்மை இருந்துச்சான். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. எப்பொழுதுமே God never looks at a person outwardly. முக பாவனையோ நீ நடக்கிற நடக்கையோ பார்க்க மாட்டாரு. அந்த இருதயத்துக்குள்ள உண்மை இருக்கா? ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற உண்மைங்கிறது அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிறதுக்காக, அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிறதுக்காக. அப்ப இருதயத்தில் உண்மையை பார்க்கிறார். அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினே. அப்ப ஆபிரகாமோடு கூட அவ்வளவு பெரிய உடன்படிக்கை பண்ற, சந்ததியை குறித்த உடன்படிக்கை. ஏன்னா அவனுடைய இருதயம் உண்மையா இருக்கா? இந்த வசனத்தின்படி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீ உண்மையா இருக்கியா? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்.
உன்னுடைய உண்மையை வச்சு உன் பிள்ளைய பாதுகாப்பாரு. அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனுடைய உண்மையை வச்சு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை அவன் குடும்பத்திலிருந்து தனியா பிரிச்செடுத்து கொண்டு வர்றாரு. He knows his heart. அவன் புறஜாதியில் இருக்கும்போதே அவன் இருதயத்தை அறிவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அடைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய முழு குடும்பமும் வேற தேவர்களை வழிபட்டவங்க தான். அந்த முழு குடும்பத்தில் இவன் ஒருவனைத்தான் தெரிந்தெடுத்து கூப்பிடுறாரு. எப்படி அழைக்கிறாரு? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது 4வது வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஏன் லோத்து அவன் கூட போனான்? ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது. லோத்த பிள்ளை போலதான் வச்சிருந்தான். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. ஆபிரகாம் தான் தனியாக தான் வர சொன்னாரு. அவன் லோத்தையும் கூட்டு போனான். அந்த லோத்திட்ட கடமைக்காக கூட்டிட்டு போகல. நான் சொன்னேன், ஒரு பிள்ளைய போல வச்சிருந்தானே. உன் தகப்பன் உன்னை எவ்வளவு அன்பா இருப்பானோ அதே அன்பை ஆபிரகாம் லோத்திட்ட காமிச்சான். அது யாருக்கும் தெரியாது. அந்த பழக்கத்து உண்மையான பழக்கம். அது உண்மையான உறவு, உண்மையான நட்பு. அதனால அவனை போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகிறான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். அவனோடு கூட லோத்தும். ஆனா விடல. வாசிப்போம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆபிராம் பெரிய பணக்காரன், பெரிய சீமானாயிருந்தான். 5வது வசனத்தில் இருந்து. ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவனுக்கும் இதே மாதிரி ஆஸ்திகள் இருந்தது. அந்த ஆஸ்தி பிரச்சனைனாலே ஆஸ்தியில தான், பிரச்சனைனாலே சொத்துல தான் வரும். உடன் பிறந்தவர் எங்க பார்த்தாலும் உடன் பிறந்தவர்களுக்குள்ள பிரச்சனை வருதா, அது சொத்துல தான் வரும். வாசிப்போம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமற் போயிற்று. ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியா அவங்க ஒருமித்து வாசம் பண்ண முடியவில்லை. வாசிப்போம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வேண்டாம்பா. நம்ம சகோதரர்கள். ஏன் சகோதரர்கள் சொன்னா,
அதுல சிநேக அன்பு இருக்கிறது. வாசிப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். உனக்கு எது வேணுமோ அந்த பக்கம் நீ போய்க்கோ. அதுக்கு பேரு தான் உண்மையான அன்பு, a true friendship. நான் தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன், என் பின்னால தானே வந்தேன். அதனால நான் இந்த இடத்துக்கு போறேன், நீ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லலை. உனக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துக்கு நீ போ. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். நல்லா கவனிங்க. சண்டை போட்டுட்டு போயிட்டான். நம்ம பாஷையில சொன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? பிள்ளை மாதிரி வச்சிருந்தனே, ஒரு இடத்துலாம் கூட்டு போனேனே, நம்ம நிமித்தம் தானே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டானே. அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா ஆபிரகாம் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவனுடைய அன்பு மாறல, அந்த உண்மை மாறல. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். நேயாரின் ராஜாவாகிய அமரவேலும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியேலும், ஏலோமின் ராஜாவாகிய கெத்தர்லாகமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியேலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய ஸ்னேயாவோடும், செபாயிமின் ராஜாவாகிய செமெபரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். நல்ல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. சோதோம்ல யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 11வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. லோத்துடைய பொருள்லாம் போயிருச்சு. சண்டை போட்டு போனா இப்ப ஒரு சொத்து அவன்கிட்ட கிடையாது. எம்டி ஹேண்டு. எல்லாத்தையும் பறிச்சு போயிட்டாங்க. வாசிப்போம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். நடந்த சம்பவத்தை ஒருத்தன் வந்து சொல்றான். லோத்துடைய பொருளும் போயிருச்சு, அவங்களையும் கொண்டு போயிட்டானே. நம்ம என்ன நினைப்போம்? சண்டை போட்டு போனான் இல்லையா, அதுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. இது கர்த்தரால் நடத்தப்படுகிறது. அவன் உணரும்படி கர்த்தர் செய்கிறான்னு சொல்லுவான். அப்புறம் அப்படி செய்யலை. வாசிப்போம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை
ஆபிராம் கேள்விப்பட்ட போது ஆபிரகாம் கேள்விப்பட்ட பொழுது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடது புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எல்லாத்தையும் திருப்பிட்டு வர்றான். நல்ல கவனிங்க. சண்டை போட்டு போனவையா, எது உண்மையான அன்பு? அவனுக்கு ஒண்ணுன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுடைய இருதயம் துடிக்குது. அவன் சந்தோஷப்படல. உடனே தன்கிட்ட இருக்கிற ஆட்களை கூட்டிட்டு போய் அத்தனை ராஜாக்களை முறியடித்து சகோதரனையும் பொருட்களையும் மீட்டு கொண்டு வந்துட்டான். இது உலக பிரகாரமாக நடந்த காரியத்தில் அவன் காட்டின அன்பு. தேவனுடைய காரியத்திலே அவன் காட்டின அன்பை தெரிஞ்சுக்கிடலாம். உலக பிரகாரமான காரியத்தில் அவன் எப்படி அன்பு காட்டினாங்கிறத பார்த்தீங்க. தேவனுடைய காரியத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய உண்மையினா என்ன? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? 20வது வசனத்தில் இருந்து. பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதோமை அழிக்க போகிறாரு. அது ஆபிரகாமுக்கு சொல்றாரு. நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேன். சோதோம்ல தான் லோத்து இருக்கிறாயா? நல்ல கவனிங்க. 22வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். திறப்புல நிக்க ஆரம்பிச்சிட்டான். வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழைப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அடிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடைய பேச துணிந்தேன். தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடைய பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். நல்ல கவனிங்க. அப்படியே இறங்கி 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 வர்றான். 32வது வசனம். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். நல்ல கவனிங்க. ஒரு சிநேகிதன் பேசுறது போல பேசுறாரு ஐயா. ஆண்டவர் புரிஞ்சிட்டாரு. இவன் யாருக்காக மண்டாடுறான்? அங்க ஒருத்தன் கிடக்கான் ஐயா.
அங்க ஒருத்தன் கிடக்கிறான். அவர் அழிக்கும் போது அவன் அழிஞ்சிருவானே, அவனுக்காக ஆண்டவரத்தில் கதறுகிறான். வாட் இஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்? நம்மளை விட்டு போயிட்டா நம்ம மறந்தே போயிடுவோம். அவனுக்காக அவர் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். 19வது அதிகாரம் 24, 25, 29. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். டோட்டல் அழிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இவன் யாருக்காக கதர்னாங்கிறது அவருக்கு தெரியும் ஐயா. 19வது வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 19:29 தெளிவாய் சொல்லுகிறது. அதை கவிழ்த்து போடும் பொழுது ஆபிரகாமை நினைத்து, ஆபிரகாமை நினைத்து கதர்னானே. எது உண்மையான அன்பு? எது உண்மை? மற்றவங்க எப்படி பழகுறீங்கிறத ஆண்டவர் பார்ப்பாரு. அந்த நபரை விட்டு போன உடனே அந்த நபருக்கு தீமை தானே செய்கிறோம். யோத்து சண்டை போட்டுக்கிட்டு தான் பிரிஞ்சு போனான். இயேசு, பிதாவே நான் இவர்களை இதுவரை காத்து வந்தேன், இப்போ நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், இவளுக்கு தீமை வராதபடி இவளை காத்துக்கொள் ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபம் பேதுருவை காப்பாத்துச்சு. எது உண்மையான நட்பு? எது உண்மையான நட்பு? தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கு. நீ அவங்களுக்காக ஜெபிக்கிறியா? உன் நண்பருக்காக ஜெபிக்கிறியா? அந்த அன்பு இருக்கிறதா? அதுல உண்மை இருக்கிறதா? எப்பொழுதுமே உண்மைன்னு சொல்லிட்டாலே அதில் அன்பு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதி. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். ஆபிரகாம் உண்மையோடு இருந்தான். சங்கீதம் 101:6 தேசத்தில் உண்மையா இருப்பவர்கள் என்னோடு வாசம் பண்ண முடியும், கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறாரே. அந்த ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்? மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். அங்க போய் இருக்கணும்னா உண்மை, உண்மையா இருக்கிறது போல நடிக்கிறவர்களும் உண்டு. எல்லாத்துக்கும் வேதத்தில்
வசனங்கள் இருக்கிறது. நம்ம நடிக்கிறத பார்த்து உண்மை நினைச்சு நம்பிடுறோம். நல்லா கவனிங்க. அதனால தான் இயேசு மாயக்காரரேன்னு சொன்னார். ஓ ஹிப்போக்ரட்ஸ், உண்மையா இருக்கிறது போல நடிக்கிறதுனா என்ன? ஏன் நடிக்கிறார்கள்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அடைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். யாரு ராஜா? இவன் தகப்பன். தகப்பனுக்கு செய்யற துரோகத்துல உள்ள அன்பு இது. நல்ல கவனிங்க. தகப்பனுக்கு செய்கிற துரோகத்தில் உள்ள ஒரு போலியான அன்பு. இதை நம்ம உண்மையான அன்புன்னு நினைச்சிருவோம். இவன் சொல்றது தான் உண்மை நினைச்சிருவோம். வாசிப்போம். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு வருகிறதற்கு தன்னை அன்புள்ளவன் போல நடிக்கிறான். அல்ல கவனிங்க. வாசிப்போம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அநேகருடைய இருதயத்தை அந்த பேச்சிலே அநேகர் விழுந்துருவாங்க. அவங்ககிட்ட உண்மை இருக்காது, அவங்ககிட்ட அன்பு இருக்காது. ஆனா அன்பு இருக்கிறது மாதிரி நடிப்பாங்க. 10வது 11வது வசனங்கள். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். வஞ்சகமின்றி அறியாமையில அவன் சொன்னதுதான் உண்மை. அவன் சொன்னதுதான் உண்மை. அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய உண்மைக்கும் அப்சலோமுடைய உண்மைக்குள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அறியாமல் போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவைத்தான். எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பெத்த தகப்பனுக்கு செய்கிற துரோகம் எங்கேயுமே நீங்க கேள்விப்பட முடியாது. அந்த ஸ்தானத்துக்குள்ள போகணும், அந்த இடத்தை பிடிக்கணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். வானத்துக்கும் பூமிக்கும்
நடுவே தொங்கினால் அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாவுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமே ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்சலோம் தொங்கிக்கிட்டு இருக்கான்ப்பா. யோவாப்ட்ட வந்து சொல்றான் 14:15. ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வளையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். நல்லா கவனிச்சிங்களா? இது கர்த்தரால் நடக்கிறது. அவர் எல்லாரையும் பார்ப்பாரு. யார் உண்மையா பழகிறா, யாரு ஸ்தானத்துக்காக நல்லவங்க மாதிரி நடிக்கிறா. He knows everything. தேவன் எதிர்பார்க்கிற உண்மை சிநேகிதர்களிடத்தில், நண்பர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், உடன் பிறந்தவர்களிடத்தில் எப்படிப்பட்ட உண்மையை எதிர்பார்க்கிறாரு, வேதத்தில் உள்ளவங்க எப்படி நடந்தாங்கிறத இன்னைக்கு வேத வசன ஆதாரத்தோடு நாம் தியானித்திருக்கிறோம். உண்மை தேவ செய்தி இன்றோடு முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையை குறித்து இத்தனை வாரங்கள் 6 பகுதிகளாக தெளிவாக விளக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடையாளம் மட்டும் கண்டுக்கிடுங்க, யார் உண்மையாய் பழகிறார் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.